உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த காரியங்களை, விளக்கங்களை, மறைபொருளை பார்த்தோம். அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளி வந்தது. இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் இடையில வந்ததுனால அதை குறித்து முக்கியமாக பேச வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுனால அதை பற்றி பேசினோம். அநேகர் ஆச்சரியப்பட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது என்று சொல்லி ஃபோன் செய்து விவாதித்தார்கள், சம்பாஷித்தார்கள். அதை கேட்டு போய் மற்ற போதகத்தில் பேசும்பொழுது அவர்கள் பிரமித்திருக்கிறார்கள். அதை கேட்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே உயிர்மை தமிழ் யூடியூப் சேனல் வியூ சேர்த்துறதுக்காகவோ, நிறைய பேர் பார்த்துட்டாங்கிறாரு சொல்றதுக்காகவோ, ஆனால் நிறைய வருமானம் என்று சொல்வதற்காக இது போடவில்லை. ஒரு எதிரியாகிய சாத்தானை, மணிகண்டனை அழித்து ஒழிச்சிட்டு நான் வேத்துள்ள சத்தியங்களை, மறைபொருளை பேசுகிறேன் என்று அப்பயே சொல்லியிருந்தேன். அதை பேசினால் மக்கள் கேட்க மாட்டார்கள். எனக்கு அப்போ நம்ம நல்லா தெரியும், இப்போ நல்லா தெரியும். ஆனால் கர்த்தர் சித்தமானால் கேட்பார்கள். இதெல்லாம் கேட்டு சென்று அந்த கேட்ட மக்கள் போதகர், பெரிய பெரிய போதகத்தில் கூப்பிட்டு நேரடியாக போய் ஃபோன் மூலமாக பேசி, நீங்களாம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே, தப்பு தப்பாக சொல்கிறீங்களே, இப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கிறது என்று கேட்கும்போது அது விசேஷித்த ஆவியானவர் தான் பேச முடியும் சொல்லி பதில் கொடுத்திருக்கிறார்கள். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது அதே வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்கிறேன். இடையில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நின்று போயிற்று. ஏன்னா அந்த புஸ்தகம், வெளிப்பாடு புஸ்தகத்தை பேச ஆரம்பித்தாலே சாத்தானுக்கு எரிச்சல், கோபம், அவன் பேசுகிறவர்களை தாக்குவான். ஆனால் கர்த்தர் கூட வந்து பாதுகாப்பார், ஜெயம் கொடுப்பார். அப்படி ஜெயம் எடுத்து வந்து இப்பொழுது தொடர்ச்சியாக பேச தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் வாசி கேட்போம். அதில் உள்ள மறைபொருளை தியானிப்போம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களைப் போல அதிகாரம் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியாருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவருடைய கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுற்றறித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்கு ஒரே யோசனைகளாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்தில் கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற நகரமேயாம் என்றார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வேதத்திலே 4 அர்த்தங்களுக்கு ஸ்திரீக்கு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒன்று சாதாரண ஸ்திரீயை குறிக்கும், இன்னொன்று ஒரு பட்டணத்தை குறிக்கும், சாத்தானை குறிக்கும், சபையை குறிக்கும். இந்த இடத்துல ஸ்திரீ என்று போடுவது சாத்தானை குறிக்க என்பது தெளிவாகிறது. இன்னும் அந்த படித்த வசனங்களிலே அந்த ஸ்திரீ, வேசியான ஸ்திரீ, அவள் யார் என்று வரிசையாக கொடுக்கப்பட்டது. அந்த வசனத்தை வாசி கேட்போம். அந்த ஸ்திரீ யார் என்றால் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி கேட்போம்.
பின்னும் அவன் என்னை நோக்கி, பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே, அந்த வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் ஜனங்களும். இதுக்கு என்ன அர்த்தம்? வேசி உட்கார்ந்திருக்க தண்ணீர்கள். அந்த தண்ணீருக்கு என்ன அர்த்தம் சொல்றது தெரியுமா? திரளான ஜனங்களும், கூட்டங்களும், கூட்டங்களும், ஜாதிகளும், சாதிகளும், பாஷைக்காரருமாம். பாஷைக்காரர். திரளான தண்ணீருக்கு இத்தனை விளக்கம் கொடுக்கப்படுது. அந்த திரளான தண்ணீர் மேல் உட்கார்ந்துக்கிற வேசி என்பது பாபிலோன் மகாநகரத்தை குறிக்கிறது. அது சாத்தானின் கோட்டையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. திரளான தண்ணீர் இந்த ஜனங்கள், இந்த பூமியை ஆண்டு கொள்கிற ராஜாக்கள், பூமியின் மேல் வாசம் பண்ணுகிற மக்கள், அந்த சாத்தானும் அந்த சார்ந்த மக்களும் ஜனங்களும் ராஜாக்களும் அந்த கூட்டம் தான் அது என்று அந்த வேசி உட்கார்ந்து திரளான தண்ணீர் என்பதற்கு இவ்வளவு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டது. அது வேற ஒன்றுமல்ல, பாபிலோன் மகாநகரம் என்று முடிக்கிறது அந்த வசனம். அப்படி என்றால் இதுல மறைபொருள் என்ன? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் தேவாதி கத்தா இறங்கி இந்த முழு உலகத்தோடு யுத்தம் பண்ணுவார். அப்பொழுது சாத்தான் எப்படி இருப்பான், என்ன செய்வாங்கிறதா அந்த காரணம். 10 கொம்புகள் அப்படிங்கிறதா இன்றைக்கு நம்ம பேச போற ரகசியம். கடைசி நேரத்தில் இந்த சகல ஜனங்களும் ஜாதிகளும் ராஜாக்களும் எழும்பி அந்த வேசியாகிய மகா பாபிலோனை அழிப்பார்கள். அங்கே அவங்களுக்குள்ள சண்டை வரும். அப்புறம் கர்த்தரோடு யுத்தம் பண்ண வருவார்கள். கடைசி யுத்தம். நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது உயிர்மை தமிழ் யூடியூப் சேனல் வழியாக இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மகாபிரிய ரகசியம். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் தேவாதிவானாய் கர்த்தாய் கர்த்தாய் பூமியில இறங்கும் போது நடக்கிற கடைசி யுத்தம், கடைசி ஜெயம். அதோடு யுத்தம் முடியும். இப்பொழுது 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தை மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியா அவளை ஜெயிப்பார். அவருடைய கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமா இருக்கிறார். இங்கு 2 சாராரை பார்க்கிறோம். அந்த 10 கொம்புகள் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். 12ஆம் வசனம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களா? இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இந்த 10 ராஜாக்கள் யார் என்றால் இந்த இப்ப இருக்கிற முழு உலகத்தையும், இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அதிபர் அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது மன்னர், இதுதான் ராஜான்னு சொல்றாங்க அந்த காலத்துல. இப்ப ஜனநாயகம் வந்தனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த நாட்டை ஆளுகிற ஒருவருக்கு பிரதமர் என்று வைக்கிறார்கள், பிரைம் மினிஸ்டர். அல்லது அமெரிக்கா எடுத்துக்கொண்டால் அதிபர். ரெண்டுமே ஜனநாயக நாடு தான். அங்க அதிபர் என்று சொல்லுகிறார்கள், இங்கே பிரதமர் என்று சொல்லுகிறார், பிரைம் மினிஸ்டர். இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 10 கொம்பு நாட்கள் வரும் பொழுது அப்படி நாட்டுக்கு நாடு பிரைம் மினிஸ்டர் அதிபர் இருக்க மாட்டார். முழு உலகத்தையும் 10 ராஜாக்களாக ஆளுகை செய்வார்கள். இந்த 10 ராஜாக்களும் சாத்தானாகிய அந்த தீய சக்தியோடு ஒப்பந்தம் பண்ணுவார்கள். ஒரே யோசனையாயிருப்பார்கள். 10 பேரும் ஒன்றாயிருப்பார்கள். ஒரே யோசனை, ஒன்றாய் செயல்படுவார்கள். யார் அவர்கள்? இப்ப இருக்கிற உலகத்தை 10 ராஜ்யமா பிரிச்சு வெறும் 10 ராஜாக்கள் தான். இப்ப நாட்டுக்கு நாடு அதிபர், நாட்டுக்கு நாடு பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வது போல அப்பொழுது சொல்ல மாட்டார்கள்.
நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கும் போது நடக்க போற கடைசி யுத்தம். 10 கொம்புகள் 10 ராஜாக்கள். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் அங்க பல ராஜ்யம், ஆசியா கண்டம் அங்க பல ராஜ்யம், ஆப்பிரிக்கா கண்டம் அங்க பல ராஜ்யங்கள், ஆஸ்திரேலியா அங்க பல தலைவர்கள், வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அங்கே பல அதிபர்கள் தலைவர்கள். குட்டி குட்டி நாடு கூட இப்ப அதிபர் இலங்கை எடுத்து ஒரு குட்டி நாடு, அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அதிபர். பாகிஸ்தான் எடுத்தாங்க, அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அதிபர். இப்படிலாம் அந்த காலத்துல இருக்காது. எந்த காலத்துல? இந்த முழு உலகத்தையும் சாத்தான் 10 ராஜ்யமா பிரிச்சு 10 ராஜாக்களை ஏற்படுத்தி 10 பேரும் ஒரே யோசனை, ஒரே அதிகாரம், ஒரே வல்லமை. யாரும் தனியா செயல்பட மாட்டாங்க. இந்த 10 பேரும் ஒரே அதிகாரம், ஒரே யோசனை, ஒரே செயல்பாடு சாத்தானுடைய கண்ட்ரோல வரும். அவர் எல்லோருக்கும் சாத்தான் தலைவனாக இருப்பான். அவன் ஒரு தலைவனுக்குள்ள பூந்து வேலை செய்வான். எல்லாரும் ஒரே யோசனை, ஒரே செயல்பாடு, ஒரே சிந்தை, மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. இப்போ இந்த கூட்டம் நாம் வாசிப்போம், கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவார்கள். கர்த்தர் பக்கம் யாருக்கான அந்த வசதி வாசி கேட்போம். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனைகளாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கு அவருடைய இதயங்களை ஏவினார். கர்த்தர் தான் அந்த 10 ராஜ்யம் இப்போ வராம தடுத்துட்டு இருக்காரு. ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தைகள், வேதத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி தீரணும். 3/4 பாகம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அவருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள், அவருடைய சீடர்கள் சொன்ன வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், மறைபொருள்கள், 3/4 பகுதி நிறைவேறி முடிஞ்சிச்சு. இன்னொரு 1/4 பாகம் தான் இருக்கு. அதுவும் சீக்கிரமாக நிறைவேறி தீரும். அது வரைக்கும் இந்த 10 ராஜாக்கள் ராஜ்யம் பெற மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அனைத்து சத்தியங்களும், வார்த்தைகளும், தீர்க்க தரிசனங்களும், காலங்களும், வேலைகளும், செயல்களும் நிறைவேறி வரும்போது கர்த்தரே அனுமதி கொடுப்பாராம். போங்கடா, உங்க வேலை செய், யுத்தத்துக்கு தயாராக. கர்த்தரே அவரை ஏவுவார். அப்பெல்லாம் அந்த 10 ராஜாக்கள் இந்த உலகத்தை பிடிப்பாங்க. ஒரே யோசனையா இருப்பாங்க, ஒரே கூட்டமா இருப்பாங்க. அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஏற்கனவே சாத்தான் 10 கொம்பு 10 ராஜ்யம் 10 ராஜாக்கள், அந்த கூட்டம், அந்த ஜனங்கள், ஜாதிகள், அவைகள் ஆளுகிற சாத்தான் மகாநகரமாகி வேசி என்ற ஒரு கூட்டம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. அது இனிமேல் தான் வரப்போகுது. பாபிலோன் அப்ப ஈராக் தலைமையிடமாக கொண்டு அங்க ஒருத்தர் எழுப்பி 10 ராஜாவாக்குவான். அந்த ஒரு கூட்டம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கூட்டம் யாருன்னு பார்க்க போறோம். 14ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடனே யுத்தம் பண்ணுவார்கள். யாரு? இந்த 10 ராஜாக்கள், அவனை சார்ந்த கூட்டம், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோட யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தத்துக்கு ஒரு அனுமதி கொடுத்துருவார். வா பார்க்கலான்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவோட யுத்தத்துக்கு யாரும் நினைக்கிறான்னு பார்ப்போம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியா ஆட்டுக்குட்டியானவர் வெறும் இயேசு என்ற இரட்சகர் மட்டுமல்ல, கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இரட்சகரும் மீட்பரும் மனுஷகுமாரனும் தேவாதி தேவனும், காணக்கூடிய தேவனும் காணக்கூடாத தேவனும், காணக்கூடிய ராஜாவும் காணக்கூடாத ராஜாவும், காணக்கூடிய நீதிபதி காணக்கூடாத நீதிபதி, காணக்கூடிய மீட்பர் காணக்கூடாத மீட்பர். இவர் வேறு அவர் வேறு இல்லை. இயேசு கிறிஸ்து காணக்கூடியவர், பிதா காணக்கூடாதவர். 2 பேரும் ஒன்றுதான்.
ஏன் மூவரும் ஒன்றுதான். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு நிக்கிற கூட்டம் அந்த 14 வசதி வாசி கேட்போம். அங்க யாரெல்லாம் இருக்காங்க? அவருடைய கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர்களும். ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், உண்மை உள்ளவராக இருக்கிறார்கள். இவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்று இந்த சாத்தானோடு யுத்தம் பண்ணக்கூடிய மகா பராக்கிரமசாலியாகிய பரிசுத்தவான்கள். இன்னைக்கு கேட்கிற இந்த கிறிஸ்தவன் எல்லாம் ஒன்னா சேர்த்த ஒருத்தன் கூட தேர மாட்டான். இவன் தான் அட்ராசாமி இயேசு அமைதியா இருக்க சொன்னார். இயேசு அப்படியே இயேசு அன்பானவர், அவர் அமைதியா இருக்க சொன்னாரு. எவன் திட்டினாலும் சூடு சோறு இல்லாம குடிஞ்சு கொடுத்துட்டு போக சொன்னாரு. நான் இயேசுவையே ஒருத்தன் அடிச்சான், ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டாரு. ஆனா இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவன் என்ன பண்றான்? இயேசுநாதரோட ரொம்ப யோக்கிய மாதிரியும் பக்திவான மாதிரி, இயேசுநாதரோட அப்படியே தங்க பதுமை மாதிரியும் தாழ்மையின் சொரூபம் மாதிரியும் அன்பின் சொருபியாகும். டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த லூசு பையில பிரசங்கம் எல்லாம் கேட்ட எனக்கு டென்ஷன் ஆகுது. இவனை தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை. இந்த மோன்சிலாசர் பேர கூப்பிடாரு யுத்தத்துக்கு கூட மாட்டேன், திட்டுப்பேன், அண்டப்பேன், பொய்காரப்பேன். தினகரம் மேல கூப்பிடுவாரா? அந்த ஆட்டு ஊட்டியாலும் நின்று யுத்தம் பண்ண இவனை கூப்பிடுவாரா? திருட்டு பையன், வரணப்பையன், பொருளாசக்காரப்பையன் கூட மாட்டேன். ஒரு நாளாவது இவங்க இயேசு கிறிஸ்து யுத்தத்தை பத்தி பேசுறாங்களா? யாரா பேசுவா யுத்தத்தை பத்தி? அந்த கட்ஸ் வேணும், அந்த அதிகாரம் வேணும், அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கணும் யுத்தத்துக்கு. சும்மா இல்ல இயேசுநாதருடைய வாழ்வது. நான் அந்த குவாலிட்டி அதான் பேசுறேன். ஒருத்தன் வாத்தியார்னா அந்த வாத்தியார் வேலை தான் பேசுவான். ஒருத்தன் போலீஸ்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தான் பேசுவான், வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா அதுக்கென்று அழைக்கப்பட்டு தேர்ச்சி பெற்று ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ப புரியுதா? இப்போ கிறிஸ்தவன் ஒரு பேர் ஆக்கிப்பட மாட்டான் அந்த அந்த கூட்டத்துக்கு. சும்மா ஏசுனாரோட ரொம்ப தாழ்மை, அப்படியே அமைதியா இருப்போம். ஒருத்தன் காரி காரி மூஞ்சில துப்பான், எட்டி உதப்பான், பையில பிடிச்சி கிழிப்பான். நாங்க அப்படியே ஏசு அப்படியே இருக்க சார், அன்பா இருக்க சார், அப்படியே அமைதியா இருக்க சார். நீங்கள் எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் நீங்கள் அப்படியே வாங்கி கொண்டு போங்கன்னு எங்கேயுமே ஏசு சொல்ல. என் பைபிள் அப்படி இல்லை. ஏசுனாரும் அப்படி அடி வாங்கிட்டு போல. இதான் சத்தியம். இன்னைக்கு இருக்க கோமாளி பேய் போல பாச பயில இயேசுவோட ரொம்ப தாழ்மை மாதிரியும் அன்பு மாதிரியும் அப்படியே சகிச்சுக்கிட்டு போற மாதிரியும் சூப்பர். சுவிசேஷத்து நிமித்தம் பாடுகளை போத்துறவங்களை சகிக்கணும். சிறைச்சாலை தூக்கி போட்டா சகிக்கணும். எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போனா சகிக்கணும். அது வேற. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. அவருடைய எல்லா குணங்களையும் ஒருத்தர் அறிஞ்சிருக்கணும். அவன் தான் அவரை உண்மையாக அறிகிற ஒருத்தனுக்கு சமம். சும்மா எப்ப ஜீராட்டு இப்படியே ஒருத்தன் சாடு வரைக்கும் பிரசவம் பண்ணியிருந்தா இவனை இயேசுனாருக்கே பிடிக்காது. யுத்தத்தில் போய் தாளாட்ட முடியுமா? சீராட்ட முடியுமா? சரி, ஆட்டுக்குட்டியானோட யுத்தத்தில் நிற்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். வாசிப்போம் வசந்த 14 வசந்த கேட்போம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியா ஆட்டுக்குட்டியானவர் அங்க வந்து ரட்சகராக மீட்பராக குசுவ யூசமாக்குறாங்க, கண திறந்து விடுறவராக அப்படியே அப்படி பெய போடுறவங்க இருக்க மாட்டாரு. புரிஞ்சுக்க, அவர் ராஜாதி ராஜாவும் தேவாதியும் கர்த்தருக்கு யுத்தம் பண்றாரு. அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும். அவரோடு கூட யுத்தம் பண்ண அழைக்கப்பட்டவன் யார்? மிகாயேல் போல, காபிரியேல் போல உள்ள ஊழியக்காரன். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். யுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவருமா இருக்கிறார்கள் என்றார். அந்த யுத்தத்தில் உண்மையாய் யுத்தம் பிச்சுட்டு போக மாட்டாங்க பின்னாடி. ஒரு காலத்துல கதை விட்டான் அவன் தினகரன் பாழ்ந்து நம்புறோம். நாங்க இருந்ததுனாலதான் பிஜேபி கவர்மெண்ட்ல போய் நாங்க அப்படியே கிறிஸ்தவ ஒண்ணுமே செய்யக்கூடாது நாங்க போய் சொன்ன பிறகு அப்படி கப்பு சுப்புன்னு அமைதியாகிட்டாங்க. நாங்க போய் சங்கராச்சார கால உளுந்து கும்பிட்ட பிறகுதான் கிறிஸ்தவ துன்பமே இல்லைன்னு வளர்னாங்க. இந்த பேயும் அவனோட லூசு பேரு பக்க பிராடுகாரப்படி ஒண்ணு செஞ்சான். கோடி கோடி கணக்குல மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சான், பணத்தை கொள்ளையடிச்சான். பரவாயில்ல, இப்ப நிறைய பேர் திட்டம் எழுப்பிட நான் திட்டம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்.
இந்த சத்தியம் தெரியுமா உனக்கு? சரி, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் கடைசியா வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் பேசும்போது சொல்லியிருக்கேன். இதை குறித்து தானியேலுக்கும் யோவானுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். தானியேலும் யோவானும் வேதத்தில் உள்ள அநேக மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினார்கள். அப்ப தானியேலுக்கு என்ன? தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசி கேட்போம். தானியேல் வெளிப்படுத்தப்பட்ட மறைப்பொருள். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. இதா நேபுகாத்நேச்சார்ங்கிற ஒரு மகாபெரிய சக்கரவர்த்திக்கு அவனுக்கு பின்னாடி உலக ராஜ்யங்கள் எப்படி இருக்கும் என்பதை அவன் அன்றைக்கு கனவு கண்டான். என்னோட ராஜ்யம் கெடியும் நெடியுமான ராஜ்யம், பொன்மயமான ராஜ்யம். சரி, எனக்கு இப்படி ஒரு ராஜ்யம் எப்படி இருக்குன்னு அவன் கவலைப்பட்ட போது இந்த சொப்பனத்தை ஆண்டு வெளிப்படுத்தார். தலை ஒரு ராஜ்யம், மார்பு 2 ராஜ்யம், வயிறுத்தோட 3ஆவது ராஜ்யம், கால் 4ஆவது ராஜ்யம், பாதம் 5 6. இப்ப நம்ம 6ஆவது ராஜ்யத்தில் இருக்கிறோம். இதைதான் யோவான் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அந்த 17ஆம் அதிகாரத்தில் 6 7 8 9 வசனம் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்கள் இரத்தத்தினால இயேசுடைய சாட்சி இரத்தத்தினால வரி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டால் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவர் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளை உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் இந்த 7 தலைகள் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகள், அவைகள் 7 ராஜாக்கள். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வெளிப்படுத்த 17ஆம் அதிகாரத்தில் தானியேலை காண்பித்த அந்த பொற்சிலையின் ரகசியம் இங்க ராஜ்யங்களாவே சொல்லப்படுது. ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. அவன் வரும்போது கொஞ்ச காலம் இருக்க வேண்டும். அந்த சிறையில் 6ஆவது ராஜ்யம் ஒருவன் இருக்கிறான் சொன்னல, அதுதான் இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுது. அந்த ஒருவன் இருக்கிறான் அந்த ஜனநாயகம். 5 பேர் வந்தார்கள். இதுக்கு விளக்கம் ஏற்கனவே உள்ள வீடியோ கொடுத்துருங்க, போய் பாருங்க. இப்ப அதையும் பேசலாம், நீண்ட நேரம் எடுத்துரும். மற்றவன் வரவில்லை. அவகாசம் 8 9. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதும் ஆகிய மிருகமே, இருந்ததும் இராமல் போன மிருகமாக எட்டாதவன் அவன் 7 தோன்றுகிறவனும் நாசமடைய போறான். இன்னும் 7 வரணும், 8 வரணும், 9 வரணும். இதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். தானியேலுக்கு வெளிப்படுத்த தேவன், யோவானுக்கு வெளிப்படுத்த தேவன் கடைசி முடிவுடைய எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நான் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தாராளமாய் பேசுகிறேன், தெளிவாய் பேசுகிறேன். 9ஆவது ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம். எல்லா பேரும் பர்வத்துக்கு ஒன்று கத்திட்டு இருக்கான். பர்வத்துக்கு ஒரு நாய் ஒரு பண்ணியும் போக முடியாது, எவனும் போக முடியாது. அங்கிருந்து இறங்கி இங்க அங்கிருந்து ஏறின இயேசு கிறிஸ்துவோட எவனும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்துட்டான பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க. அவர் இங்க பிறந்துட்டா பரலோகம் காலியாச்சுன்னு அர்த்தம் இல்லை. இறங்கினவரும்
பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான. அவர் இங்கே இறங்கிட்டார்னா அங்கே இருக்கிறார். அங்க காணக்கூடாத தேவனாய், காணக்கூடாத ராஜாவாய், காணக்கூடாத கர்த்தாய் கர்த்தராய் அங்க இருக்கிறார். பூமியில காணக்கூடிய மாம்சத்தில் இறங்கிட்டார். இவ்வளவுதான் ரகசியம். இதை இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா 100% வல்லமையில 50% வல்லமை மேல இருக்கு, 50% வல்லமை கீழே இருக்கு. 100 இருந்தது, 50 பிரிஞ்சு கீழே வந்துருச்சு. மறுபடியும் இந்த 50 ஒன்னா சேரும்போது 100 ஒரே கர்த்தர். செயல்பாடுகள் தான் வித்தியாசம். இப்ப இந்த 7ங்கிறதா மிருகம் சொல்வ கள்ளத்திரிசி அந்திகிறிஸ்து அல்ல. இப்ப நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது மிருகம் சொரூபம் கள்ளத்திரிசி. 8 அதுதான் அந்திகிறிஸ்து. அப்ப தானியேலும் யோவானும் தெள்ள தெளிவா சொல்லி வராங்க. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்துது 9 தேவனுடைய ராஜ்யம். ஒருவனும் பரவ முடியாது. நான் அன்றையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். என்னை ஊழித்து வரணும் அன்னையிலிருந்து பேசியிருக்கேன். பரலோகத்தில் ஒரு பேரும் போக முடியாது, யாவனும் போக முடியாது. எந்த கொம்மனை போனா சரித்திரம் வளர்த்துற அந்த திணறமா எங்க போன எங்கேயோ போய் ஊரை சுற்றி விட்டு சொப்பனத்தில் ஊரை சுற்றி விட்டு வந்து 3 வானம் இருக்கு, 7 வானம் இருக்கு. 3 வாரத்தில் ஒரு மனங்கிட்டே இல்லை. நட்சத்திரமும் பெரிய கடலும் இருட்டானதுதான் இருக்கு. இதை நான் போட்டு தெளிவா வெடுவெடு வெளுத்த ஒரு காலத்தில். ஆனாலும் சூடு சோரணை இல்லை. சரி, இப்போ வருவோம் முடிவுரை. 7 அந்திகிறிஸ்து கிடையாது, 7 மிருக சொரூப கள்ளத்திரிசி. ரொம்ப தெளிவா பேசுறேன். 8 தான் அந்திகிறிஸ்து. அந்த 8ல ஒரு பக்கம் அந்திகிறிஸ்து இஸ்ரேல் மக்களை வஞ்சிப்பதற்காக மெஸ்ஸியா வேடம் போட்டு அந்த பரிசுத்தவான் பாளையத்தை பிடிச்சுவான். இன்னொரு பக்கம் சாத்தான் அப்படி இந்த உலகத்தை 10 பிரிப்பான். வெளிப்படுத்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8, 9, 10 வருஷம் அதிகம். இது எப்ப நடக்கும் என்றால் 1000 வருட அரசாட்சி முடிச்ச உடனே நடக்கும். இப்பயே 1000 அரசாட்சி வரல. இப்பவே எல்லாரும் வந்துச்சு, அந்திகிறிஸ்து வந்துட்டா எல்லாம் வந்து உலகம் முடிஞ்சு போச்சுன்னு எம்டி ஒரு பைத்தியக்கார நாய் பேசிட்டு இருக்கு. இத கேட்கறவங்க எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. பூமியின் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய போகையும் மாகோகையும் மோசம் போகும் படிக்கும். மேலப்படி 1000 அரசாட்சி அந்த 1000 வருஷம் முடியும் போது அந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி நல்லா தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு. 1000 வருட அரசாட்சி முடியும் போது கட்டி வைத்திருக்க சாத்தான் பாதாளத்தை தள்ளப்பட்ட சாத்தான் விடுதலையாகி தேவன் விடுதலை பண்ணுவார். விடுதலையாகி பூமியின் 4 திசையும் உள்ள ஜாதியாகிய பூமியின் 4 திசையும் உள்ள ஜாதியாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும் படிக்கும். கோகையும் கோகையும் மோசம் போக்கும் படிக்கும். அவளை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும். அவர் யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ள படிக்கும். புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மண்டலத்திலேயா இருக்கும். அந்த யுத்தத்துல தான் அந்த உலகத்தை 10 ராஜாவை பிரிச்சு உலகத்தை கையில் எடுத்துக்கிட்டு தேவனோட யுத்தம் பண்ண சாத்தான் வருவான். அதான் அந்த 10 ராஜ்யம் 10 கொம்பு. ஒரு பக்கம் இஸ்ரேலை பிடிச்சிருவாங்க, ஒரு பக்கம் உலகத்தை பிடிச்சிருவாங்க. இயேசு ஓடி அந்திகிறிஸ்து போய் இஸ்ரேலை பிடிப்பான், சாத்தான் உலகத்தை கூட்டுவான். ஒரே டைம் நடக்கும். இப்ப இந்த சாத்தான் கூட்டமும் இயேசுவின் கூட்டமும் நேரடியாக யுத்தத்தில் செயல்படும். அது கேட்போம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தை வளைத்து. இதை சாத்தான் செய்ய மாட்டான், இதை அந்திகிறிஸ்து செய்வான். ஏன்னா இஸ்ரவேலர்கள் மெஸ்ஸியா வரணும் வந்துட்டு போன மெஸ்ஸியா விட்டு எதிர்பார்த்து இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வருஷம் அதிகம். 2 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் 5 வசனம் அது கேட்போம். தெளிவா இருக்கு. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். சரி. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து இருக்கிறவனாயும் தேவனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். பரலோகத்துல இந்த காரியங்களை சொன்ன சாத்தான் அவள் அப்படியே விசுவாச துரோகம். யாருக்கு? மெஸ்ஸியா வரணும் விசுவாசத்தோடு காத்துக்காங்க பாரு சிலர்கள் யூதர்கள்.
அவங்களுக்கு ஒரு விசுவாச துரோகத்தை உண்டு பண்ணதுக்கு நான் தான் மெசியான அந்திகிறிஸ்துவாடம் போட்டு அங்கே போய் பரிசுத்தவான்கள் பாளையத்தையும் பிரியமா நகரத்தை பிடிச்சுவான். ஆனா இந்த முழு உலகத்தையும் 10 ராஜாக்கள் எழும்பி 10 ராஜ்யமா பிரித்து ஒரே யோசனையும் ஒரே தலைவனுமா இருந்து முழு உலகத்தை கையில பிடிச்சிட்டு இயேசு நாடு யுத்தம் பண்ண வருவான். வெளிப்படுத்த 20:9. அவ்வாறு யுத்தம் பண்ண வரும்போது அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை பிரியமானத்தை வளைத்துக் கொண்டார்கள். அது விசுவாசத்துக்கு அந்திகிறிஸ்து அவன் செய்யற வேலை. அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தரிசியுமாய் தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமுள்ள கடலே தள்ளப்படுவான். அந்த இயேசுக்கு சோறுகிற கூட்டம் யுத்தம் பண்ணும்போது ஏற்கனவே மிருக சுரவ கலந்து உதவி போடுறாங்க. அது 1000 வருஷம் சாட்சிக்கு முன்னாடி, அப்புறம் 1000 வருஷம் சாட்சி, அப்புறம் அந்திகிறிஸ்து, அப்புறம் சாத்தான். மொத்தத்துல 10 ராஜ்யத்தை அழிச்சு ஒழிச்சு இயேசுவும் அவரோடு நின்று சாத்தானுடைய யுத்தம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வல்லமையில பரிசுத்தவான்கள், கம்பீரமும் பராக்கிரமும் உள்ள பரிசுத்தவான்கள், ஞானமும் புத்தியும் அறிவும் நிறைந்த பரிசுத்தவான்கள். மற்ற மோன்சராஜர் கோமாளி பலம் கிடையாது, கிட்டே வர முடியாது. ஆக ஒரு குட்டி குட்டி பேய் பேர் எழுந்திருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் எழும்பிட்டான். டென்ஷன் ஆகுது, பார்த்தா அருவருப்பாரு. இவங்க பேச்சு, இவங்க பொய் ஊழியத்தை பார்க்கும்போது எங்களுக்கே அருவருப்பாருன்னு கருத்தரப்பு இருக்கும். அங்க ஒரு நாய் வின்சென்ட் செல்வராஜ், அவன் பெருக்குமான் சொல்ற கிறுக்கு லூசுப்பன், நம்பர் லூசுப்பன். அவன் தான் இப்ப விசில் அடிக்க ஆடுங்க ஆடுங்க, இங்க அடிக்க விசிலு, அங்க அடிக்காதிய தேரா கம்மா காத்தாரோ சபாத்தாரா சபாத்தாரா லூசுப்பன் நான் சொன்னல, அதுதான் போய் செஞ்சு காமிச்சு. இதான் லூசுப்பன் அர்த்தம். இவனை வச்சுக்கிட்டு இந்த பெருமான் லூசுப்பனை வச்சுக்கிட்டு சாத்தனை யுத்தம் பண்ண முடியுமா? சேதாரா தாரா சேதாரா தாரா தாக்கா மாறா தேரா கம்மா காத்தாரோன்னா சாத்தம் பொருளே அப்படி மண்டல அடிச்சு கைப்படும். இவனை மாதிரி எல்லாம் வர முடியாது. இந்த பூமியில யாரெல்லாம் அதுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அழைக்கப்பட்ட அவங்க வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். சாத்தான யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி ஆட்கள் யுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி மனிதனை அடிச்சு நொறுக்க பதில்ல, பிதாவுக்கு இயேசுக்கு விரோதமா பேசினா, மரியாதைக்கு விரோதமா பேசினா, பரிசுத்தமா பேசினா, ₹1 கிட்ட வரல, அடியன் எலும்பி அடித்து நொறுக்கிறேன். அந்த அனுபவம் உள்ளவன் தான் அங்க வர முடியும். தேவன் அவளுக்கு அந்த வல்லமை கொடுப்பார். பெரிய யுத்தம் நடக்கும், யுத்தத்தில் ஜெயம் எடுப்பார். 10 கொம்புகளும் 10 ராஜ்யம் அழிஞ்சிடும். அது பாபிலோன் ஈராக்கில் தான் அந்த தலைநகர் உண்டாகும். அங்கிருந்தான் அந்த தலைவன் அதை போய் பிடிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கடைசி ஆடியோ வீடியோவில் பேசுனது போல, இஸ்ரேலரும் எகிப்தியரும் ஈராக்கியரும் சமான உடன்படிக்கை செய்து பூமியில் 3வது சமானமாக இருப்பார் இயேசுக்கு சொல்ல முடியும். அப்போதான் ஆலயம் கட்டப்படும். அதுக்கப்புறம் தான் அந்திகிறிஸ்து வந்து உள்ள புகுந்து பிடிச்சிடும். ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் கடைசி 12-18 வசனம் உள்ள விளக்கங்களை சற்று விரிவாக சொல்கிறேன். நீண்ட நேரமானாலும் பொறுத்து வந்து கவனிங்கள். இதை கேட்கிறவர்கள் கவனிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை கேட்டு மற்றவர்கள் பிரசவம் பண்றவர்கள் அதை விட பாக்கியவான்கள். ஆமென். நன்றி, வணக்கம். God bless you.